சமீபத்தில் மாயவரத்தில் நினைக்கிறேன் ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தினா, பெரியாருக்கு எதிராக இன்னும் பல பெரியார்களை நான் கொண்டு வர்றேன், இவர் தான் பெரியாரா, இல்லை இவர்கள் தான் பெரியார், அதனால இவரை தூற்றுவோம், இந்த பெரியார்களை போற்றுவோம் அப்படின்னு அந்த ஒரு கூட்டம் நடத்தினா, ஒரு பெரியார் அடிக்கிறதுக்கு ஊர்ல உள்ள 1000 பேரையும் திரட்டிட்டு வந்து பெரியார்னு சொல்லி நிப்பாட்டினா, அப்ப ஒரே ஒரு ஆளு, எங்க ஆளு ஒத்த ஆளு, நீ கொண்டாந்து நிப்பாட்டினது ஊர்ல உள்ள மொத்த ஆளு. ஏன்னா எங்க ஆள் அடிச்ச அடி அந்த மாதிரி, எங்க ஆள் அடிச்ச அடியில ஒட்டுமொத்த பார்ப்பனியத்தினுடைய பேஸ்மெண்ட் இருக்குல்ல, அது அப்படியே கிட்டு 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 கிட்டுன்னு ஆடி போய் நிக்குது. மற்ற எல்லாரும் பேசினாங்க, சமூக சீர்திருத்தவாதிகள் வரலையா, பெரியார் தான் இந்த சமூகத்தினுடைய முதல் சீர்திருத்தவாதியானாக்கா இல்லை, அதுக்கு முன்னாடி நிறைய சீர்திருத்தவாதிகள் வந்திருக்காங்க. ஆனா பெரியார் சீர்திருத்தத்தை தாண்டி அவர் செஞ்ச விஷயம் என்னன்னா, இந்த பார்ப்பனியத்தினுடைய பேஸ்மெண்ட் இருக்குல்ல, அந்த குடுமையை பிடிச்சி இழுத்தது தான் அவங்களுக்கு பெரிய சிக்கலாகி போச்சு. இப்போ அது பொறுக்க முடியாம தான் அந்த பார்ப்பன கும்பல் சீமான் போன்ற சூஸ் பண்ணி எலும்பு போட்டா எது வருமோ அதை அவங்க கூட்டு போயிருக்காங்க. இப்போ நாமெல்லாம் ஏன் அந்த பக்கம் போலனாக்கா, நாம் எழுச்சி தமிழர் சொல்றது மாதிரி நாம சீரும் சிறுத்தைகள், நாம் புலிகள். அதுல 99.9% அந்த பேனர்ல இருந்த எல்லாருமே பெரியாரை போற்றியவர்கள். ஒண்ணு அவங்க பெரியார் கூட இருந்தவங்க, அல்லது பெரியார் அவங்க கூட இருந்திருக்காரு. அது ஒட்டுமொத்த பேனர்ல உள்ள போட்டோவையும் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னாக்கா 3 கேட்டகரியில தான் வருவாங்க. ஒன்று பெரியார் கூட அவங்க இருந்திருப்பாங்க, அப்படி இல்லைனாக்கா பெரியார் அவங்க கூட இருந்திருப்பாரு. இது 2வது கேட்டகரி. 3வது கேட்டகரி சங்கி கேட்டகரி. அது யாருனாக்கா அந்த பாரதி மாதிரியான நபர்கள். அது எனக்கு தெரிஞ்ச இந்த பேனர்ல 1, 2 தான் இருந்துச்சு. மாப்போசி, பாரதி, இப்படி 1, 2, 2.5, 2.25 அப்படி தான் இருந்திருக்கும். பாக்கி எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா ஐயா தேவனைய பாவாணர் அவர்கள்லேருந்து, ஐயா பெருஞ்சித்திரனார்லேருந்து, ஐயா வஉசி அவர்கள்லேருந்து, ஐயா பாரதிதாசன்லேருந்து, ஐயா குன்றக்குடி அடிகளார்லேருந்து, ஏன் அவங்க மாமனார் காளிமுத்து இருக்காருல்ல, அவர் வரைக்குமே இங்கேருந்து போனவங்க தான். நேக்கா நம்மளால ஒரு வேலையை பார்த்தான், இவங்க போட்டோவுக்கு மத்தியில் நைஸா அவங்க மாமனார் போட்டோ கொண்டு திணிச்சு விட்டான். அதுல என்ன கொடுமைன்னா, அவங்க மாமனார் வந்து திராவிட பண் அப்படிங்கிற பேர்ல புத்தகமே எழுதியிருக்காப்புல. நம்மளாவது பேசிக்கிட்டு தான் இருக்கோம், நானெல்லாம் இந்த புத்தகம்லாம் போட்டது கிடையாது. அவங்க மாமனார் ஒரு படி மேலே போய் திராவிட பண் அப்படிங்கிற பேர்ல புத்தகமே போட்டவர். அவர் முதல்ல திமுகவில் இருந்தாரு, அப்புறம் அதிமுக அவருக்கு போனார், வேற எந்த கட்சிக்கும் போகல. அவர் கடைசி வரைக்கும் இருந்தது திராவிட கட்சியில தான் இருந்தார். அவர் தன்னை திராவிடன் தான் சொல்லிக்கிட்டாரு, அதனாலதான் திராவிட பண் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினாரு. திராவிடத்தை நான் ஒழிச்சே தீருவேன் அப்படின்னாக்கா, என்ன மண்ணாங்கட்டிக்கு, என்ன மயிலாடுதுறைக்கு, என்ன மயிலாப்பூருக்கு அவன் வீட்டில் போய் நீ பொண்ணு எடுத்த, அவன் வீட்டில் பொண்ணு எடுத்துருக்க கூடாதுல்ல. பொண்ணு எடுக்கும் பொழுது அவர் காளிமுத்துடைய பொண்ணு, அவர் திமுகவில் இருந்தவர், அவர் அதிமுகவில் இருந்தவர், திராவிட பண்ணுங்கிற புத்தகத்தை எழுதினவர், அவர் ஒரு திராவிட சிசு, அவர் ஒரு திராவிட குஞ்சு அப்படிங்கிறது தெரியாம தான் போய் பொண்ணு எடுத்தியா? அந்த பேனர்ல உள்ள 3/4 பேர் பார்த்தீங்கன்னாக்கா திராவிடத்தை போற்றியவர்கள், பெரியாரை போற்றியவர்கள். இப்ப அவனே ஷாக் ஆகிற அளவுக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்போம். ஒருவேளை சோறு தின்னு அதுல உப்பு போட்டு திங்கிறான் அப்படிங்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நான் கேட்கிற இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். பெரியாரை தூற்றுவதற்கு நிறைய பேரை கொண்டாந்து நிப்பாட்டினான், இவங்க தான் இனிமே பெரியார் அப்படின்னு கொண்டாந்து நிப்பாட்டினான். சரி, அதுல எங்க ராஜா குட்டிமணி போட்டோவே காணோம்? குட்டிமணி போட்டோ இருந்திருக்கணும்ல. அவன் கட்சி ஆரம்பிக்கும் போது என்னன்னு சொல்லி ஆரம்பிச்சான், ஈழம், நான் இங்கே சிஎம் ஆகி ஈழத்தில் போயிட்டு நான் கொடியை நாட்டுவேன், ஒரு 50,000 பெட்டாலியனை கொண்டு போய் நான் கொடியை ஏற்றுவேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் இறந்து போன முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கேட்டாங்க, நான் ஒன்றும் இந்த பைத்தியக்காரன் மாதிரி 50 பேரை கொண்டு போய் கொடியை நட்டுவேன்னு சொல்ற அளவுக்கு நான் ஒன்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவன் கிடையாது, நான் பைத்தியம் கிடையாது அப்படின்னு அதே ஜெயலலிதா அவர்கள் தான் சொன்னாங்க. அப்ப குட்டிமணி போட்டோ இருந்திருக்கணும்ல. குட்டிமணி தான் ஈழ விடுதலைக்காக உயிர் நீத்த ஒரு முக்கியமான புலிகள்ல ஒரு முக்கியமான புலி குட்டிமணி. இவங்களுக்கு என்னக்கா குட்டிமணியோட இயற்பெயரே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, குட்டிமணி தான் பெயரை நினைச்சிட்டு இருப்பாங்க. செல்வராஜா யோகச்சந்திரன் அப்படிங்கிறதா குட்டிமணி அவருடைய இயற்பெயர். குட்டிமணியோடைய போட்டோ எங்க? தங்கதுரை போட்டோ எங்க? ஜெகன் போட்டோ எங்க? இவங்களுடைய போட்டோலாம் வச்சிருக்கணும்ல நீ. இவங்க தானப்பா நீ கடவுளாக வழிபட வேண்டிய போராளிகள், இவங்க தான் நம்மளுடைய பெரியார். நீ பெரியார நீ தூற்றுன வேண்டான்னு சொல்லவே இல்லை, யாருமே இங்க விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. நீ ஆர்எஸ்எஸ் காரனா இருந்துகிட்டு பெரியாருடைய உழைப்பை தெரிந்து கொண்டே நீ பழி தூற்று. உனக்கு காசு வருதுனாக்கா தாராளமா தூட்டிட்டு பெரியாருடைய பெயரை சொல்லி காசை வாங்கிட்டு போராஜா. இங்க 2 அரசியல் தான்,
ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும். ஒன்று பெரியாரை போற்றும் அரசியல், இன்னொன்று பெரியாரை தூற்றும் அரசியல். பெரியாரை போற்றும் அரசியல் நான் பிராமின் மூவ்மெண்ட்னா என்ன, பார்ப்பனர் அல்லாதோர் இயக்கம்னா என்ன, நம்முடைய உரிமைகளை யார் பறித்தவர்கள் என்று தெரிந்தவர்கள் பெரியாரை போற்றும் அரசியலை செய்வாங்க. பாப்பாங்கிட்ட பாப்பானுடைய காலில் விழுந்து பாப்பானுடைய காலை நக்கி பிழைக்கும் பெரியாரை தூற்றும் அரசியலை செய்வாங்க. அது யாராக இருந்தாலும் இது பொருந்தும். அப்ப பெரியாரை தூற்றும் பொழுது நீ புலிகள் ஈழம், எங்க அண்ணன் எனக்கு ஆமக்கறி செஞ்சு கொடுத்தாரு, ஆம ஓட்டுல நான் பயணிச்சேன், 74 துப்பாக்கி, அரிசி கப்பல் கதையெல்லாம் சொல்றீல, அப்ப புலிகளோட நீ ஒன்றி இணைந்தது, ஒன்றி பயணப்பட்டது உண்மைனாக்கா நீ குட்டிமணி ஜெகன் தங்கத்தோட போட்டோலாம் வச்சிருக்கணும். இவங்க தான் நம்மளுடைய பெரியார், ஈழத்துக்காக உயிர் நீத்தவர்கள். பெரியார் பெரியார் அல்ல, இவர்கள் தான். சரிப்பா அன்றன் பாலசிங்கம் போட்டோ, சரி இவங்க பேர்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்காது, பிரபலமாக அறியப்பட்ட பேர் எல்லாருக்குமே தெரியும். அப்போதைக்கு தொலைக்காட்சியிலையோ ரேடியோவிலையோ வந்து பேசுறதுனாக்கா புலிகள் சார்பாக அனைத்து நாடுகளுக்கும் போய் பிரஸ் மீட் சந்திக்கிறது எல்லாமே அரசியல் சார்பாக சந்திப்பது என்றால் அன்றன் பாலசிங்கம் தான் போய் சந்திப்பார். அப்ப அன்றன் பாலசிங்கம் போட்டோ வச்சிருக்கணும்ல. இவர் தான் நம்முடைய புலிகளுடைய அரசியல் வழிகாட்டி, அரசியலாக வழிவகுத்து கொடுத்தவர் இவர் தான். புலிகள் அமைப்பை அரசியல் பாதை போட்டு எடுத்து சென்றவர் அன்றன் பாலசிங்கம். அவர்தான் நம்முடைய பெரியார் அப்படின்னா சொல்லியிருக்கணும்ல. சரி, திலீபன் ஒருத்தர் உயிர் நீத்தார், எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி அவர் உண்ணாவிரதம் இருந்து அறவழியில் போராடி ஒரு சொட்டு தண்ணி போகாம எச்ச கூட முழுங்காம அந்த ஈழ விடுதலைக்காக உண்ணாவிரத போராட்டம் நோன்பு இருந்து தன்னுடைய உயிர் நீத்தவர் தான் திலீபன். எவ்வளோ பெரிய தியாகம்! உன்னால இருக்க முடியுமா ஒரு சொட்டு தண்ணி இல்லாம? அப்படி கேட்கக்கூடாது அவன்கிட்ட. ஒரு நாளைக்கு ஒரு ஆப் சரக்கு இல்லாம உன்னால இருக்க முடியுமா? நீ எவ்வளவு பெரிய மாதவம் செய்திடல் வேண்டும். அப்ப திலீபனுடைய பெயர், திலீபனுடைய போட்டோவில் நீ போட்டிருக்கணும். ஐயா தந்தை செல்வா அவருடைய போட்டோவில் போட்டிருக்கணும். இவர்கள் தான் நம்முடைய பெரியார்கள். நல்லா பார்த்துக்குங்க, பெரியார் நம்முடைய பெரியார் அல்ல. அப்படி இல்லை நீ போட்டிருக்கணும். அதை விட்டுட்டு பெரியார் கூட இருந்தவங்க அல்லது பெரியார் யாரு கூட இருந்தாரோ அவங்களுடைய போட்டோவெல்லாம் போட்டு இவர்கள் தான் பெரியார். அதனுடைய உள்நோக்கம் என்னன்னா, பூரா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கு பின்னாடியும் ஒரு சாதி இருக்கும். எல்லா சாதியை சார்ந்தவர்களும் அந்த தலைவருடைய போட்டோவை வீட்டில் வச்சுப்பாங்க. அவங்க பெரியாரோட பயணிச்சிருப்பாங்க, அல்லது பெரியார் அவரோட பயணிச்சிருப்பாரு, அல்லது 2 பேரும் சேர்ந்து பயணிச்சிருப்பாங்க. ஆனா எல்லாருக்குமே ஒரு சாதி இருக்கும்ல. நான் ஒரு சாதி மறுப்புல பயணிச்சுட்டு இருக்கேன். ஆனா என் சொந்தக்காரங்களாம் நான் பேசுறத பார்த்துக்கிட்டு, யூடியூப்ல நான் வர்றதை பார்த்துட்டு, தலைவர்களோட இருக்கிறத பார்த்துட்டு அவங்க சாதிய மண்ணில் இருப்பாங்க. பாரு நம்ம சாதிக்காரன் ஒருத்தவன் எப்படிலாம் போயிட்டு இருக்கான் பாரு, அப்படிதான் அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்படிதானே இருக்கும். அப்ப என்னதான் சாதி மறுப்பு போராளியாக இருந்தாலுமே எல்லா சாதியை சார்ந்தவர்களும் அவர் நம்ம சாதிக்காரன்னு வீட்டுல போட்டோ மட்டும் போட்டுப்பாங்கல்ல. அவங்க எல்லாரையும் குறிப்பிட்ட அந்தந்த சாதியை சார்ந்த இளைஞர்களை, அந்தந்த சாதியில் உள்ள மனப்பிறழ்வு அடைந்தவர்களை, அந்தந்த சாதியில் உள்ள சாதிய மனநிலையில் உள்ளவர்களை ஒன்று திரட்டி, உன் சாதிக்கு பாரு இந்த போட்டோ இருக்கு பாரு, இவர் தான் உன்னுடைய பெரியார். அப்ப அந்த பெரியார் உன் பெரியார் இல்ல, அந்த போட்டோவை கொண்டு போய் உன் வீட்டுல மாட்டிக்க. நீ யாரு புள்ளமாரா, வாவூசி இருக்காரு பாரு, அவரு தான் உன் பெரியார். அப்ப பெரியார் வந்து நாயக்கர், அவர் பெரியார் கிடையாது. அவர் பெரியாருடன் கடைசி வரை பயணிச்சவர் தான் ஐயா வாவு சிதம்பரனார் அவர்கள். நிறைய நம்ம அதை பத்தி பேசியிருப்போம். நாகப்பட்டினத்துல ஒரு தடவை போட்டோ, பெரியாருடைய போட்டோ வச்சுட்டு ஐயா வாவுசி அவர்கள் சொல்றாங்க, தமிழர்களாகிய நாம் அனைவரும் ஐயா பெரியாருடைய போட்டோவை எல்லாரும் வீட்டில் சாமி படத்தை எப்படி வைப்பீங்களோ ஆன்மீக நம்பிக்கை உடையவர்கள் எல்லோருமே பெரியாருடைய போட்டோவையும் வீட்டில் வைக்க, வீட்டில் வச்சு அதுக்கு பூஜை கூட பண்ணுங்கன்றாரு. முடிஞ்சா எப்படி கடவுள் காலில் விழுந்து வணங்குவீங்களோ பக்தி உடையவர்கள் பெரியாருடைய போட்டோ வச்சு அவர் காலில் விழுந்து வணங்குங்கன்றார். எப்ப பெரியார் உயிரோடு இருக்கும் போதே சொல்றாரு ஐயா வாவுசி. அவர் ஹிந்து ஆபீஸுக்கு போவாரா, நான் நிறைய தடவை சொல்லியிருக்காத, ஹிந்து பத்திரிகை ஆபீஸுக்கு போகும்போது அங்க உள்ள ஐயங்கார் அவன் உட்காந்து ரொம்ப திமிரா ஐயா வாவுசி அவர்களை பார்த்து, வாவுசி மெத்த படிச்சவரும் நல்ல பணக்காரரும் கூட. இப்ப வாவுசி அவர்கள் போகும்பொழுது வாடா சிதம்பரம் அப்படின்னு சொல்லி சேரம் கொடுக்க மாட்டாங்க, வாடா சிதம்பரம்னு சொல்லி பேசிட்டு இருந்தவங்க அவர் ஐயா கூட சேர்ந்து பயணிச்சதுக்கு அப்புறம், பெரியார் கூட சேர்ந்து பயணிச்சதுக்கு அப்புறம் ஹிந்து ஆபீஸுக்கு போறாரு. வாங்க மிஸ்டர் வாவு சிதம்பரம் பிள்ளை உட்காருங்க அப்படின்னு. எனக்கு பெரியாரோட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கான சுயமரியாதை எனக்கு கிடைச்சிச்சு. எனக்கு பணம் இருக்கு, என்கிட்ட படிப்பு இருக்கு, என்கிட்ட செல்வாக்கு இருக்கு, என்கிட்ட அதிகாரம் இருக்கு. ஆனா எனக்கு சுயமரியாதையை பெற்றுத்தரவில்லை. காரணம் நான் பாப்பான் இல்லை. அப்ப எப்ப எனக்கு சுயமரியாதை பெற்று தந்ததுன்னா ஐயா பெரியாருடன் சேர்ந்து பயணிக்கிறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாப்பானுக்கு பயம் வந்தது. ஐயோ இவனுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், இல்லைனாக்கா இந்து ஆபீஸ்ல நாளைக்கு ஆப்போசிட்ல ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துவாங்க, நமக்கு எதிராகவே ஏதாவது எழுதி தொலைவாங்க, வாங்க மிஸ்டர் வாவு சிதம்பரம் பிள்ளை உட்காருங்க அப்படின்ற மரியாதை எனக்கு அப்பதான் கிடைச்சிச்சு அப்படின்னு ஐயா வாவு சிதம்பரம். அப்ப என்னன்னா இதே மாதிரி ஒவ்வொரு சாதிக்கும் ஒருத்தர், உனக்கு நீ கோனார் சாதியா, உனக்கு இந்த அவர் இருக்காரு எடுத்துட்டு போ, நீ தேவேந்திர வேளாளரா, உனக்கு அவர் இருக்காரு, பரையர் சமூகமா அயோத்தியாச பண்டிதர் இருக்காரு, ரட்டமலை சீனிவாசன். அயோத்தியாச பண்டிதர் அவர்கள் திராவிடங்கிற பேர்ல திராவிட பாண்டியன் பேப்பர் நடத்தினவர்.
திராவிட பண்டிதர் பேர்ல நாளிதழ் நடத்தினவர் தான் ஐயா அயோத்தியாச பண்டிதர் அவர்கள். சாதி ரீதியாக கணக்கெடுப்பு நடத்தும் பொழுது ஆதி திராவிடன், நாங்கள் சாதியற்றவர்கள் மதமற்றவர்கள், எங்களுக்கு ஆதி திராவிடன் என்று பதிவு செய்யுங்கள் சொல்லி அப்போதைய பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட கோரிக்கை வச்சவர் ஐயா அயோத்தியாச பண்டிதர் அவர்கள். நீ அயோத்தியாச பண்டிதரை போட்டோவை போட்டுக்கிட்டு பிராமண கடப்பாறையை கொண்டு வந்து திராவிடத்தை பொழப்போன்னு சொல்றாங்க. உன்னை விட உலகத்துல எவனாவது இருப்பானா? அது ஒரு ரெட்டமலை சீனிவாசன் அவருடைய போட்டோ வச்சுக்கிட்டு நான் திராவிடத்தை ஒழிப்பேன், நான் பொழப்பேன், வணக்காவலன் வீரப்பன் அப்படின்னு சொல்லிட்டு வீரப்பன் அவருடைய போட்டோ வச்சிருப்பாரு. வணக்காவலன் அதுக்குள்ள நம்ம போக தேவையில்லை. அவர் என்ன பண்ணாரு எது பண்ணாரு அது வேற கருத்துறங்க, நம்ம வேணா தனியா போட்டு பேசலாம். ஆனா வணக்காவலன் சொல்றாருல்ல, வணக்காவலன் ஐயா வீரப்பன், வீரப்பனாரை வணங்குவோம், அவர் தான் நம்முடைய வணக்காவலன். ஐயா பிரபாகரன் வந்து இணக்காவலன். இந்த பஞ்சு டைலாக் குறைச்சலே இருக்காது அவன்கிட்ட. அவன்கிட்ட இருக்கிறத பஞ்சு டைலாக் மட்டும்தான். இணக்காவலன் வணக்காவலன் சொல்லுவான். இந்த மாதிரி பஞ்சு மட்டும் தான் அடிப்பானே தவிர அவங்ககிட்ட அறிவுங்கிறது அரை விழுக்காடு கூட கிடையாது. நீங்க தோண்டி எடுத்தாலும் கிடைக்காது. சரி, வணக்காவலன் ஐயா வீரப்பன் சொல்றீல, ஐயா வீரப்பன் அவர்களை சுட்டு கொன்னது யாரு? யாருடைய ஆட்சியில ஐயா வீரப்பன் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்? கலைஞருடைய ஆட்சியில் சுட்டுக் கொல்லப்பட்டாரா? பேரறிஞர் அண்ணாவுடைய ஆட்சியில் சுட்டுக் கொல்லப்பட்டாரா? ஐயா காமராசர் ஆட்சியில் சுட்டுக் கொல்லப்பட்டாரா? யாருடைய ஆட்சியில் வணக்காவலன் வீரப்பனார் அவர்கள் யாருடைய ஆட்சியில் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க? ஜெயலலிதா அவருடைய உத்தரவின் பேர்ல அவருடைய ஆட்சிக்கு கீழே அவரு நேரடியா சொல்லி வீரப்பனை போட்டு தள்ளுங்கன்னு சொல்லி வீரப்பனை சுட்டு கொண்டார்கள். அப்ப வந்து செய்திகள் வீரப்பன் அவர்களை சுடுவதற்கு முன்பே உயிரோடு பிடித்து அவருடைய மீசைகள் பிடுங்கப்பட்டு அவர் ரொம்ப சித்திரவதை பண்ணி கொடுமை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 90% அந்த சித்திரவதையில உயிர் மட்டும் இருக்கு, மற்றதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அவன் வேலைக்கு ஆக மாட்டான், இந்த உடலை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்துல அவங்க சுடுறது மாதிரி சுட்டு கொண்டது. இது அப்ப வந்து செய்திகள். அப்ப நீ சொல்ற வணக்காவலனை போட்டு தள்ளினது ஜெயலலிதா அவர்கள். வணக்காவலன்னு சொல்ற அவன் போட்டு தள்ள ஜெயலலிதா அவர்களுக்கு அவரை போட்டு தள்ளதுக்கு அப்புறம் போய் ஓட்டு கேட்கிறான், இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு. என்னடா வணக்காவலன்னு சொல்ற? அவங்க போட்டு தள்ளவங்க எப்படி உனக்கான ஈழ விடுதலை எப்படி பெற்று தருவாங்க? அப்ப நீ மேடை போட்டு பேசிருக்கணும்ல. பாருங்க, நம்முடைய வணக்காவலன் வீரப்பன் அவர்களை சுட்டு தள்ளினது இந்த ஜெயலலிதா அவர்கள் சொல்லிட்டு, சரிப்பா வன்னியர்கள் அடர்த்தியாக வசிக்கக்கூடிய பகுதியிலாவது நீ போய் பேசிருக்கணும்ல. இல்ல அங்க அவர் வாழ்ந்த பகுதியிலையோ அல்லது மேட்டூர் குளத்தூர் பகுதியிலையோ அல்லது வேற எங்கேயாவது தருமபுரி பக்கமோ, ஐயா வன்னியர் சமூக மக்களை கேளுங்க, இந்த ஜெயலலிதா தான் நம்ம வணக்காவலன் வீரப்பன் அவர்களை சுட்டு கொண்டது, அதனால அந்த அதிமுகவுக்கு நீங்கள் ஆதரவு அளிக்காதீர்கள், அதனால நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னா நீ பேசிருக்கணும்ல. எங்கேயாவது ஒரு இடத்துல வணக்காவலன் வணக்காவலன் சொல்றிய, வணக்காவலனை சுட்டு கொண்டது ஜெயலலிதா அதிமுக ஆட்சி என்னைக்காவது ஒரு தடவை சொல்லியிருப்பியா? அதே வணக்காவலன் அவர்கள் அவர் சொல்ற வணக்காவலன் வீரப்பன் அவர்கள் வீரப்பனருடைய டாக்குமெண்ட்ரி ஒன்று பண்ணியிருக்காங்க. முனுசாமி வீரப்பன் ஜீ தமிழ்ல இருக்கும். இந்த டாக்குமெண்ட்ல அவர் லைவா சொன்ன ஃபுட்டேஜஸ், அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்கள் ஷூட் பண்ண அந்த ஃபுட்டேஜஸ் லைவா அவர் சொன்னது இருக்கு. அவர் சொல்றாரு, எலெக்ஷன் அப்போ சொல்றாரு, இந்த பொம்பளைக்கு இந்த ஜெயலலிதாவுக்கு யாரும் ஓட்டு போடாதீங்க, அவள் ரொம்ப மோசமான பொம்பளை, அவளை ஓட்டு போடாதீங்க, அவள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க உள்ள பெண்கள் நிறைய பாலியல் உணர்வுக்கு ஆனாங்க, காட்டுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போனது இந்த பொம்பளை ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். அவரு கருணாநிதி அவர் சொன்னது, கருணாநிதி ஃபர்ஸ்ட் கிளாஸ் அரசியல்வாதி, அவருக்கு ஓட்டு போடுங்க. உண்மையிலேயே நீ வணக்காவலன்னு அவர் சொல்றது உண்மையா இருந்தா ஐயா வீரப்பன் சொன்னதை நீ ஃபாலோ பண்ணிருக்கணும். அவரு தான் சொல்றாரு, கலைஞருக்கு ஓட்டு போடுங்க, ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போடாதீங்க, மோசமான பொம்பளை, அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியல, காடுகளை பாதுகாக்க தெரியல, மரத்தை பூரா வெட்டி அனுப்புறது அந்த அம்மா தான். இதை சுற்றி வாழுகிற இங்க ஒடுக்கப்பட்ட சமூக மக்களாக இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு இங்க உள்ள ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் வந்து பாலியல் துன்புறுத்தல் செய்வது அதிகமாக ஆனது ஜெயலலிதாவுடைய ஆட்சியில். கலைஞர் ஆட்சியில் அது முழுக்க இல்லாமல் போனது அல்லது ரொம்ப குறைவாக நடந்தது. இது அவர் இந்த டாக்குமெண்ட்ல பதிவு பண்ணியிருக்காரு. அப்ப நீ சொல்ற வணக்காவலன்கிற உண்மையாக இருந்தா அப்ப அவர் சொல்றதை நீ ஏத்துக்கணும்ல. ஆனா அவரை சுட்டு தள்ளிய அந்த காட்டை அதிகமாக அழிவுக்கு ஏற்படுத்திய ஜெயலலிதா அவர்களுக்கு அந்த காட்டை சுத்தி வாழக்கூடிய இன்க்ளூடிங் வன்னியர் சமூக மக்கள் உட்பட அங்க உள்ள பழங்குடியின சமூக மக்கள் மற்றும் எம்பிசி பிசி சமூகத்தை சார்ந்த மக்கள் மற்றும் ஷெட்யூல் காஸ்ட் சம்பந்தப்பட்ட மக்கள் அவங்க அதிகமாக பாலியல் உள்ளுறவுக்கு, பாலியல் கொடுமைகளுக்கு, பாலியல் தீண்டாமைகளுக்கு செய்த அந்த ஜெயலலிதாவுடைய ஆட்சி, அந்த ஜெயலலிதாவுக்கு போய் இலை மலர்ந்தால் ஈழம் மலர்னு ஓட்டு கேட்கிறியே, நீ சோத்த அப்படின்னு வீரப்பனை நேசிக்கக்கூடிய நபர்கள், வன்னியர் சமூகத்தை சார்ந்த நபர்கள் கேட்கணுமா இல்லையா? வன்னியர் சமூகத்தை சார்ந்த நபர்கள் யோசிக்கணும்ல. நீ வீரப்பனை தலைவர்னு சொல்ற, டி ஷர்ட்ல போட்டுக்கிற, வீரப்பனை சுட்டு தள்ளிய ஜெயலலிதா அவர்களுக்கு இவன் இலை மலர்ந்தால் ஈழம் மலர்னு சொல்றானே, என்னைக்காவது வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் உனக்கு இதை தெரியப்படுத்தியிருப்பாங்களா? ஜெயலலிதா ஆட்சியில் தான் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. ஏன் வன்னியர் சமூகம் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்ப அன்புமணி போற பக்கம்லாம் வன்னியர் சமூக மக்கள் போகணும்.
அவர் பிஜேபிக்கு போனா போகணும், அவர் அதிமுக இப்ப அதிமுக கூட தான் கூட்டணியில் இருக்காரு. அந்த அதிமுக தான் வீரப்பனை சுட்டு தள்ளியது. இப்ப வன்னியர் சமூக இளைஞர்கள் யோசிங்க. இனக்காவலன் ஐயா பிரபாகரன் அவர்கள் எங்களுடைய அவர் வனக்காவலன், இவர் இனக்காவலன். இனக்காவலன் அப்ப அந்த இனக்காவலனை ஐயா பிரபாகரன் அவர்களே தூக்கிலிட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி அதில் கையெழுத்திட்டது அந்த போட்டோவில் கடைசியிலேருந்து இரண்டாவதாக இருந்த நம்ம ஐயா மூக்குநொண்டி அவர்களுடைய மாமனார் திராவிட பண் என்ற புத்தகத்தை எழுதிய திமுக அதிமுக கட்சியில் பயணிச்ச ஐயா காளிமுத்து அவர்கள் தான் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி அவர் தான் அவைத்தலைவர். தீர்மானத்தை அதாவது பிரபாகரன் அவர்களை தூக்கிலிட வேண்டும் என்கிற தீர்மானத்தை நிறைவேற்றி அதில் கையெழுத்த விட்டவர் ஜெயலலிதாவுடைய தலைமையில். அந்த அவையில் அந்த தீர்மானம் நிறைவேறுது. தீர்மானத்தை நிறைவேற்றின காளிமுத்து வீட்டில் போய் நீ பொண்ணு எடுக்கிற, அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற சொன்ன ஜெயலலிதா அவர்களுக்கு போய் நீ ஓட்டு கேட்கிற. இனக்காவலனையும் வனக்காவலனுக்கு எதிராகவும் செயல்பட்ட ஒன்று வனக்காவலனை சுட்டு தள்ளிய இனக்காவலனை சுட வேண்டும், தூக்கிலிட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்ற ஜெயலலிதா அவர்களுக்கு என்ன பண்ற? இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும், பஞ்சு டயலாக், இளம் இலை ஈழம் அப்படி சேர்ந்து உருட்டுவானுங்க. இதுல என்னக்கா அந்த போட்டோவில் இருக்கிற இப்ப இவ்வளவு கேள்வி கேட்கிறோம்ல, இனக்காவலன் இப்ப ஏன் ஜெயலலிதா போய் ஓட்டு கேட்ட, அப்புறம் தேவனைய பாவானரு பெருஞ்சு திருநாரு இப்பெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா. உடனே அந்த கரிகஞ்சி வருவான், நாங்க ஏற்கிறோம் அதை மறுக்கிறோம், ஐயாவிட்ட நாங்க மறுக்கிறோம், அந்த பணி நாங்க மறுக்கிறோம், ஐயாட்ட மறுக்கிறோம், ஐயா பெரியாரோட சேர்ந்து பணி பெருஞ்சத்தினா சேர்ந்து போய் நாங்க மறுக்கிறோம், ஐயா அம்மா 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 ஜெயலலிதா அவர்களை அதெல்லாம் மறுக்கிறோம், மற்றபடி அம்மா செஞ்சதை ஏற்கிறோம், அதை ஏற்கிறோம், அதனாலதான் நாங்க போட்டோ அதை நாங்க ஏற்கிறோம். சரிடா, அப்ப அதே மாதிரி பெரியாருக்கிட்ட நீ எதை மறுக்கிற? காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு, அதை மறுத்துக்க, மற்றதை ஏத்துக்க. நீ எல்லாருக்கிட்ட என்ன சொல்ற? இது அதை மறுக்கிறோம், மற்றதை ஏற்கிறோம், அதனால போட்டோ போட்டிருக்கோம். டே இந்த இவர் இப்படி இருந்தாரா, அதை நாங்க மறுக்கிறோம், மற்றபடி ஏற்கிறோம் அதனால. சரி இந்த இவர்ரா, அதை நாங்க மறுக்கிறோம், மற்றதை ஏற்கிறோம், அதனால போட்டோ. அந்த மாதிரி பெரியார்கிட்ட காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னாரு, மறுத்துக்க, மற்றதை ஏத்துக்க. நீ இதனால சொன்ன பெரியார் மட்டும் செய்தார்னு சொல்லாதீங்க, பெரியாரும் செய்தார், இதனால சொன்ன. அப்ப பெரியாரும் செஞ்சிருக்காருல்ல, அப்ப பெரியாரும் செய்ததுக்காக நீ போட்டோ போடணுமா இல்லையா? இது என்னது பிராடுத்தனம், இது என்னது அயோக்கியத்தனம்? அப்ப இவனுக்கு தகுந்தது மாதிரி மாத்தி மாத்தி உருட்டுப்பான். இதுல குறிப்பா இப்ப சமீபத்தில் பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கான், பெரியார் இந்த சூத்திரன்னாக்கா மகன் அப்படின்னு அர்த்தம், பார்ப்பானுடைய வைப்பாட்டி மகன் அப்படின்னு அர்த்தம். இந்த சாஸ்திரம் நம்ம எல்லாரையும் சூத்திரன்னு சொல்லுது, அதாவது பார்ப்பானுடைய வைப்பாட்டி மகன் அப்படின்னு நம்ம எல்லாரையும் தான் சொல்லுது. அது ஏதோ பெரியார் அவரை தவிர மற்ற எல்லாரும் அப்படின்னு சொல்லல, எல்லாரையுமே அதான் சொல்லுது அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்ன சொல்றான், சாஸ்திரத்துல எழுதியிருக்குன்னு சொல்றாரு. ஈவேரா எழுதியிருக்கலாம், எழுதியிருக்கு, ஆனா ஒரு தடவை தான் சாஸ்திரத்துல இருந்துச்சு. பெரியார் ஈவேரா என்ன பண்றாரு, 1000 தடவை சொல்றாருங்க. அந்த சாஸ்திரத்தை நான் மூத்திரத்தை பேஞ்சு தூரம் விட்டாச்சுட்டேன். சாத்திரம் மூத்திரம் ரைமிங், அதை மூத்திரத்தை பேஞ்சு விட்டாச்சுட்டேன், அவ்வளவுதான். நான் எடுக்கவே இல்லை, ஆனா ஒரு தடவை தான் அவன் எழுதுனான். இவர் என்ன பண்றாரு, 1000 தடவை எங்களை 1000 தடவை சொல்றாங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்றான். சரி, அதே லாஜிக்கு நான் உனக்கு வைக்கிறேன். நீ பெரியார எல்லா மேடையிலையும் சொல்றது என்ன, காட்டு மிராண்டி மொழி என்று சொல்லிவிட்டார். அவர் எத்தனை தடவை சொன்னாரு? ஒரு தடவை சொன்னாரு. நீ எதுக்கு 1000 மேடைகள்ல போய் காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு, காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு, காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு, எதுக்கு நீ 1000 தடவை சொல்ற? அப்ப ஒரு தடவை சொன்ன பாப்பான நீ ஏத்துப்ப, 1000 தடவை சொன்ன பெரியாரை ஏத்துக்க மாட்டானாக்கா, இதுல ஒரு தடவை சொன்ன பெரியாரை ஏத்துக்க, 1000 தடவை நீ சொல்றல, அதனால நான் அவனை ஏத்துக்கல, அப்படி இந்த லாஜிக் வச்சுக்கலாமா? ஏன்னா அவன் தான் சொல்லுவான், அதாவது தாயை பழித்தவன் யாராக இருந்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதே. அப்ப பெரியார் ஒரு தடவை தான் பழிச்சிருக்காரு, நீ 1000 தடவை பழிச்சிட்டு இருக்க, நான் அவனை சும்மா விடுவேனா? அவன் சொல்றது காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு, தமிழை இழிவுபடுத்திட்டார், அதனால தமிழை பழிச்சவன தாயே தடுத்தாலும் விடாதுன்னு சொல்றல, அப்ப நான் எதுக்கு உன்னை விடணும்? ஏன் 1000 தடவை பழிச்சிருக்க, நீ சொல்றதுதான் தாயே தடுத்தாலும் விடாதுன்னு சொல்லிருக்காங்களா, அதனாலதான் யார் தடுத்தாலும் உன்னை விடாம அடிக்கிறதுக்கு காரணம் அதுதான். நீ இதுக்கே இந்த குதிக்கிறன்னா, பெரியார நேரடியா எவ்வளவு அசிங்கமா ஆபாசமா எவ்வளவு இழிவா நீ பேசிக்கிட்டு இருக்க. பெரியார் என் சொல்றாங்க ஒருத்தவன், அந்த ஒரு பொடிய ஒரு கெண்ட குஞ்சு ஒண்ணு, பெரியார் என்னுடைய அப்படின்னு சொல்றான். இப்ப எனக்கு எவ்வளவு கோபம் வரும், பெரியார் என்னுடைய தலைவராக நான் ஏற்றுக்கொண்டவர், நீ இந்த வார்த்தை சொன்னாக்கா எனக்கு கோபம் வருமா வராதா? போன் பண்ணி மிரட்டுறானுங்க, நீ வெளில வருவில்லை, தனியா வருவில்லை, அங்க டே பயந்தவன் தான் 1000 பேர் கூட வருவான், நான் பயம் இல்லாத நான் தனியா தான் வருவேன். நீ பிரஸ் மீட்டுக்கு 50 பேரை கூட்டு போறவன், பிரஸ் மீட்டுக்கு 50 பேரை கூட்டு போய் யாராவது பார்த்துருக்கீங்களா? பிரஸ் மீட்ல கை தட்டுறாங்க, என்னத்த சொல்றது? நீ பயந்தாங்களா, நீ தொடநடுங்கி
மனோஜ் சொன்னதான் சரி, எனக்கு வீடு இருக்கு, என் வீட்டை தேடி வருவேன், ஏன் உனக்கெல்லாம் வீடே இல்லையா? நீங்களாம் நைட்டு இல்லை, எப்போ பார்த்தாலும் நைட்டு வெவ்வேறு வீட்டில் தான் படுப்பியா நீ? உனக்கு வீடு இருக்குல்ல? இப்போ என் வீட்டில் பெண்கள் இருக்கானுங்க, உன் வீட்டில் பெண்கள் இருக்காங்கல்ல, என் வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க, உன் வீட்டில் குழந்தை இருக்குல்ல, என் ஃபோன் நம்பருக்கு நீ அடிச்சுக்கிட்டே இருக்க. நான் உன் ஃபோன் நம்பருக்கு அடிக்க மாட்டேன், உங்கள் அண்ணன் ஃபோன் நம்பர் தான் அடிப்பேன். பார்க்குறியா எத்தனை கால் இருக்கான்னு உங்கள்கிட்ட பேசியிருக்கேன்? உங்கள் அண்ணன்ட்ட பேசின கால் ரெக்கார்ட்ஸ் காமி. நீ பண்ணுற ஒவ்வொரு காலுக்கும் நான் உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சிருக்கேன். நீ சொல்கிற இல்லை வார்த்தை தேனு முட்டாயி குச்சி முட்டாயின்ற வார்த்தை அனைத்தையும் நான் ஓன்ட்ட பயன்படுத்த மாட்டேன் ராஜா, நல்லா தெரிஞ்சுக்க. உங்கள் அண்ணன்ட்ட பயன்படுத்திருக்கேன். அத்தனை கால் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, அத்தனை கால் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. நீங்கள் 12:30 மணிக்கு மேலே அடிச்சுக்கினாக்க எல்லா ஃபோனும் அட்டன் பண்ணுவான். அதனால அந்த சேட்டையெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கணும். வாய்ப்பளித்த மொழிக்கு நன்றி கூறாமல் இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.